வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன கேம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் வந்திருக்கோம். அதனடா மைன்கிராஃப்ட்ல ஏதோ சர்வர் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆமா நண்பர்களே, மைன்கிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைவின் ஒரு சர்வர் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பெட் வார்ஸ் இருந்துச்சு. இந்த பெட் வார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிபி பண்ணுவாங்களா, நமக்கு தான் பிவிபி வராது. சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நான் உங்கள் கார்த்திக் KRG தமிழ். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பர்களே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டிங்லாம் பண்ண முடியாது. இந்த அயனிங் கார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், இதில் பார்த்தீங்கன்னா அயனிங் கார்ட் வரும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருளை வாங்கணும். ஸோ இந்த பெட் வார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அங்கே இருக்குது பார்த்தீங்களா பெட்டு, அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். எனிமிங்க வந்து நம்ம பெட்டை உடச்சிட்டாங்கன்னா நம்மளால் ரீஸ்பானே ஆக முடியாது. நம்ம எனிமிங்க பெட்டை உடச்சோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வின் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உள்ள. ஓகே நண்பர்களே, வச்சாச்சு. இந்த மாதிரி தான் பிரிட்ஜிங் பண்ணணும். ஆத்தடி ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா கீழே விழுந்திருப்பேன். ஓகே டைமண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. தேவையான உள்ளு தேவையான ஸ்வாடெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப டைமண்ட் எடுக்க வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டை வச்சு நம்மளால் நிறைய வாங்க முடியும். ஸ்வாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்லாம் வாங்க முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வழியை பிளாக் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி இந்த சைடு இருந்து வருவானே தெரில. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. அவன் அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை உடச்சிட்டானா அவன் ஜெயிச்சிருவான். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவான் மீன்ஸ் நம்ம ஈஸியாக வந்து அவுட் ஆக்கிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்க்ரீட் வாங்கிடுவோம். இந்த 2 டைமண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வாங்கி நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்ம பெட்டை அவ்வளோ சீக்கிரம் அவங்களால உடைக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக உடைக்க முடியும். பிக்காக்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா உடைக்க முடியும். கவர் பண்ணியாச்சு நண்பர்களே பெட்டை. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜென்ரேட்டர் வந்து டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கிரீன் கலர் நண்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வாடா கூப்பிட்டு இருந்தாப்ல. எவ்வளோ நேரம் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டவர் எதுக்கு அன்சைடு ஓடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் வாங்கிட்டு வந்து நம்மளை பழக்கிறது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆர்மர் வாங்கி அப்கிரேட் ஆகணும். ஆர்மர் வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தா பச்சை கலர் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏறி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்த்தா ஓட்டாப்ல. என்னன்னு பார்த்தா பெட்டை வந்து உள்ளே வச்சு கவர் பண்ணியிருக்கான். சரி நண்பர்களே போய் உடச்சிரும்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டை அடிக்க விடாமல் நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு முடிச்சிருவோம் இவன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆட்டு தான் இவனுக்கு. அதுக்குள்ளே பாருங்க இங்கே ஓடுறான் பாருங்க. இவனுக்கு நல்லா அடைஞ்சிச்சு. அதான் கீழே குதிச்சிட்டான். ஏண்டா டேய் மிஸ், நான் அவுட் ஆனால் கூட அவுட் ஆவேன், ஆனால் உன் கையில் அவுட் ஆக மாட்டேன்னா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை உடச்சாச்சு. அது முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டை உடைக்கணும். பெட்டை உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அயன் எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் எடுக்கலன்னா அவன் அதுக்குள்ளே போய் ஸ்வாடை வாங்கிட்டு வந்துடுவான். அடுத்து நம்மளை முடிச்சிருவான் ஸ்வாடை வாங்கி. அதான் நண்பர்களே, இது ஒரு பார்த்தீங்கன்னா டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா நானே அதை அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே நண்பர், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெங்கேயோ ஓடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஓட்டம் பிடிக்கிறான் பாருங்க நண்பர்களே. 5 நிமிஷமாக துரத்திட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்கள், முடிச்சாச்சு. 5 நிமிஷமாக துரத்திட்டு இருக்கிறேன். இவன் நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்படி பார்த்தீங்கன்னா மூளையில் வச்சு கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சாச்சு. இந்த கேம்லேருந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டீமை எலிமினேட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து எமரால்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த எமரால்டு வச்சு தான் நிறைய விஷயமே பண்ண முடியும். இந்த டைமண்ட் ஸ்வாடு டைமண்ட் ஆர்மர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எமரால்டு வச்சு தான் நண்பர்கள் வாங்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எமரால்டு சும்மாலாம் எடுக்க விட மாட்டானுங்க. ஆனால் ஊனா வந்து அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம கிட்ட இருக்க எமரால்டுலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிவிபி ஸ்கில்ஸ்லாம் கற்று தான் வச்சுருக்கணும். நான் பாட்டுக்கு யார் வம்புக்கும் போகாமல் எமரால்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இவனே வந்து அடிச்சுட்டு இருந்தான். பார்த்தா கையில் டைமண்ட் ஸ்வாட் வச்சிருந்தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான் இருந்துச்சு, அயன் கூட இல்லை. நானும் என்ன அடிக்க பிடிப்போம் அடித்தேன். கடைசியில் 2 ஆட்டு தான் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே அடித்தா எமரால்டு போயிருன்னு சொல்லி சரி ஓடி போய் நம்ம பேஸில் வச்சுட்டாச்சு வருவோம்னு சொல்லி ஓடனே நண்பர்களே. அவன் வந்து ஜெட் பேக் வச்சிருந்தான் போல, டப்புன்னு அடிச்சிட்டான். ஓகே நண்பர்களே, அவனை காணும். அதனால பார்த்தீங்கன்னா எமரால்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சோட வாங்கி அத்தடி நீ எங்கன்னா இங்கே பண்ணிருக்கா. ஐயோ வந்துட்டான் நண்பர்கள். இவன் வேற இதுங்க டப்புன்னு டைமண்ட் சோட வாங்கிடுவோம். இவன் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுமா, இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆறு மாதிரி வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 vs 1 தான் இருக்குது. அவங்ககிட்ட பெட் இல்லை, நம்மகிட்ட பெட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பெட்டை டப்புன்னு உடச்சிருவான். இதுங்க நம்மள எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிப்பான். அவள் அரை ஆட்டு தான் இருக்குது, அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆர்மர்லாம் வாங்கி வச்சிருக்கான். அவளை அடிச்சிட்டான் நண்பர்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பெட்டை உடச்சிருவான். நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்வாடு வாங்குற அளவுக்கு டைம் இல்லை. டைம் இருந்தால் கூட அவனை அடிச்சிருக்க முடியாது. வாங்க டைமண்ட் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே அதை உடச்சிட்டான், பெட்டை உடச்சிட்டான். முடிச்சிருவான் நண்பர்களே. ஏன்னா வந்து டைமண்ட் ஆர்மர்லாம் வச்சிருக்கான். நம்ம ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ முடியுமோ. அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கல, அவன் முடிச்சிட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 2வது இடம் வந்திருக்கோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுது உங்கள் KRG. பாய் கைஸ்.